தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. 10 தினங்களுக்கு முன்பு நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பாலாறு பள்ளிகொண்டா ரங்கநாதன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு உங்களுக்கு நினைவிருக்கும். அதாவது காவிரியில் துயிலும் ரங்கநாதரிடமிருந்து இவரை பிரித்து காட்டுவதற்காக இவரை உத்திர ரங்கநாதன் என்கிறார்கள். இந்த ரங்கநாதர் கோவிலிலே ஒரு சிறு இடம் கஸ்தூரி ரங்கநாதருக்கு உண்டு. விசாரித்து பார்த்தால் இந்த கஸ்தூரி ரங்கநாதரே அந்த உத்தர ரங்கநாதரை காப்பாற்றி கொடுத்தவர் என்று கூறுகிறார்கள். ஆம், காத்தர் கடவுளான ரங்கநாதரே இன்னொரு ரங்கநாதரால் காப்பாற்றப்பட வேண்டியவராக இருந்திருக்கிறார் என்பது விசித்திரம்தானே. அதாவது முஸ்லிம் மன்னர்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து இங்கிருக்கும் கோவில்களை எல்லாம் இடித்து தகர்த்து மூர்த்திகளை உடைத்து எரிந்து கொண்டே வருகிறார்கள். பள்ளிகொண்டானுக்கும் வந்து விடுவார்கள் என்று அஞ்சிய அந்த ஸ்தலத்தார் மூலவர் படுத்து கிடக்கும் வாயிலை நன்றாக ஒரு சுவர் ஒன்று வைத்து மறைத்து கட்டிவிட்டு ஒரு சிறிய ரங்கநாதரை உருவாக்கி அவரை அந்த இடத்திலே அமர்த்தி இவரே எங்களுடைய மூலவர் என்று கூறியிருக்கிறார்கள் படையெடுத்து வந்த முஸ்லிம் வெறியர்களிடம். அந்த சிறிய ரங்கநாதரை பார்த்துவிட்டு இதென்ன சோட்டா சாமி என்று அலட்சியப்படுத்திவிட்டு மேல் நடந்து விட்டார்கள் அந்த படை வீரர்கள். இப்படித்தான் சோட்டா சாமியாம் கஸ்தூரி ரங்கநாதர் மோட்டா சாமியாம் உத்தர ரங்கநாதரை காப்பாற்றியிருக்கிறார் அந்த தலத்தில். அதை போலவே மற்றும் ஒரு ரசமான வரலாறு உண்டு திருச்சேரை என்னும் தலத்தில். அங்கு கோவில் கொண்டிருப்பவர் சாரநாதன். இந்த சாரநாதனுடைய கோவிலில் முன் மண்டபத்தில் ஒரு சிறிய கோவில் ஒன்று ராஜகோபாலனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ராஜகோபாலன் தான் சாரநாதன் கோவில் உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறான் என்பது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. கதை இதுதான். தஞ்சையை ஆள்கிறான் அழகிய மணவாள நாயக்கன். இவன் மன்னார்குடியிலே ராஜகோபாலன் கோவில் கட்டுவதில் முனைந்திருக்கிறான். தஞ்சை ஜில்லாவில் தான் கல் கிடைப்பது மிக மிக அரிதாயிற்றே. அதற்காக வடக்கே எங்கோ இருந்து வண்டிகளில் கல் கொண்டு வர ஏற்பாடு செய்திருக்கிறான். நாயக்க மன்னனின் மந்திரி நரசபூபாலனுக்கு சாரநாதனிடம் ஈடுபாடு அதிகம். அந்த சாரநாதனுக்கு திருச்சேரையிலே ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. அதனால் மன்னார்குடிக்கு செல்லும் வண்டிகளில் ஒரு வண்டிக்கு ஒரு கல் என்ற வீதம் திருச்சேரையில் இறக்கிவிட உத்தரவிடுகிறான் மந்திரி. அரசு பெருமக்களை அடுத்துதான் கோல் சொல்பவர்களும் இருப்பார்களே. அவர்களில் ஒருவன் மன்னனின் பணத்தையெல்லாம் மந்திரி திருச்சேரை சாரநாதனுக்கு கோவில் கட்டுவதில் செலவு செய்கிறான் என்று மன்னனிடம் சென்று கோல் சொல்லிவிடுகிறான். இதன் உண்மையை அறிய விரும்புகிறான் அழகிய மணவாள நாயக்கன். இந்த விஷயம் தெரிந்து விடுகிறது மந்திரி நரசபூபாலனுக்கு. மன்னன் இங்கு வரப்போகிறான் என்றவுடனே இரவோடு இரவாக ஒரு ராஜகோபாலன் தம்பதிகளை உருவாக்கி அவர்களுக்கென்று ஒரு சிறு கோவிலையும் கட்டி பிரதிஷ்டை செய்து தயாராக வைத்திருக்கிறான். மன்னன் வந்ததும் அந்த கோவிலை காட்டி மன்னனின் இஷ்ட தெய்வமான ராஜகோபாலனுக்கான கைங்கரியம்தான் இந்த திருச்சேரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று காட்டிவிடுகிறான். மன்னனும் மகிழ்ந்து அந்த கோவில் கட்டும் செலவு முழுவதையும் கொடுத்து திருப்பணியை பூர்த்தி செய்திருக்கிறான். இப்படித்தான் ராஜகோபாலனை முன்னிறுத்தி திருச்சேரை சாரநாதன் தமக்கு கோவில் கட்டி கொண்டிருக்கிறான். இங்கு பள்ளிகொண்டானில் இடிக்க வந்தவர்களை தடுத்திருக்கிறான் கஸ்தூரி ரங்கநாதன். இங்கோ பணியை தடுக்க வந்த மன்னனை உற்சாகப்படுத்தி பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறான் ராஜகோபாலன். சரி, இன்றைய காணொளியில் திருச்சேரை சாரநாதன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். திருச்சேரை கும்பகோணத்திற்கு தென்கிழக்கே திருவாரூர் செல்லும் சாலையில் 14வது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. திருச்சேரை தலத்திற்கு கும்பகோணத்திலிருந்தும் திருவாரூரிலிருந்தும் நிறைய பேருந்துகள் உண்டு. பேருந்தை விட்டு இறங்கியதுமே ஆலயத்தை அடைந்து விடலாம். கோவிலுக்கு முன்னால் ஒரு பெரிய தெப்பக்குளம் உண்டு. அதையே சார புஷ்கரணி என்பார்கள். இதை சுற்றி வளைத்து கொண்டு சென்று புஷ்கரணியில் இறங்கலாம். இங்கு கோவிலை விட புஷ்கரணியே மிக மிக சிறப்புடையது என்று சொல்கிறார்கள். நல்ல விசாலமான படிக்கட்டுகள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். மற்ற புஷ்கரணி போல் இல்லாமல் தெளிவான தண்ணீரும் நிரப்பியிருக்கிறார்கள். கோவிலுக்கு வடக்கில் முடிகொண்டான் ஆறும் தெற்கில் குடமுருட்டி ஆறும் ஓடுகின்றனவே. தெளிந்த நீர் நிறைவதற்கு கேட்பானேன். இந்த சார புஷ்கரணி எப்படி உருவாயிற்று என்பதை நான் சொல்ல வேண்டாமா? யுக பிரளய காலத்தில் மகாவிஷ்ணு பிரம்மாவை அழைத்து விரைவில் மண் எடுத்து அதில் ஒரு கடம் பண்ணி அதற்குள் சகல வேதங்களையும் சாஸ்திர புராணங்களையும் எல்லாம் ஆவகனம் பண்ணி பத்திரமாக வைக்க சொல்கிறார்.
அவரும் அப்படியே பல இடங்களில் மண் எடுத்து குடங்கள் செய்து பார்க்கிறார். அத்தனை குடங்களும் நிலைத்து நிற்காமல் உடைந்து உடைந்து போய்விடுகிறது. கடைசியில் வியாசர், மார்கண்டேயர், பராசரர் முதலியோர் எல்லாம் தவம் செய்த இந்த புண்ணிய பூமிக்கு வந்து இங்கிருந்து மண் எடுத்து கடம் பண்ணியிருக்கிறார். அந்த கடம் பின்னம் அடையாமல் நிலைத்திருக்கிறது. அதில் வேதங்கள், ஆகமங்கள் எல்லாம் பதனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலேயே யுக பிரளய காலத்தில் அவைகள் எல்லாம் அழியாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரணமாகவே அந்த தலம் சார சேத்திரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. அந்த கடம் செய்ய மண் எடுத்த இடத்தையே சார புஷ்கரணியாக ஆக்கியிருக்கிறார் பிரம்மா. மக்களாகிய நம்மையெல்லாம் இந்த பிரம்மன் இப்படி மண் எடுத்து தான் உருவாக்கி இருக்கிறான் என்று நினைக்கிறேன். நாம் கூட இந்த சார புஷ்கரணி மண்ணால் ஆனவர்தானோ என்னவோ? நீங்கள் கேட்கலாம், நம்மில் பலர் எல்லா வகையிலும் சாரம் அற்றவர்களாக இருக்கிறார்களே என்று. அவர்களை செய்ய பிரம்மன் வேறு எங்காவது மண் எடுத்திருப்பானோ என்னவோ? சரி, இந்த சார புஷ்கரணியில் நீராடியதும் முதலில் சென்று தரிசிக்க வேண்டியது அந்த குளத்தின் மேல் கரையில் தென்மேற்கு மூலையில் அரச மரத்தடியில் இருக்கும் காவிரி தாயாரை தான். அவள் மாமதலை பிரானாக அவதரித்த குழந்தையை அணைத்த வண்ணம் இருக்கிறாள். அங்கு பிரம்மாவும் விஷ்ணுவும் வேற அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த குளக்கரைக்கு எப்படி வந்தார்கள், ஏன் வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணத்தையே ஒரு புரட்ட வேண்டும். இந்த காவிரி இருக்கிறாளே, அவள் மிகவும் பெருமைக்காரி, பொறாமைக்காரியும் கூட. இவளுடைய பொறாமையெல்லாம் அந்த கங்கை பேரிலேதான். கங்கையை பாடுபவர்கள் தெய்வ பொன்னியே பொருவும் கங்கை என்று பாடியிருந்தாலும் கூட இவளது பொறாமை வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. ஒரு நாள் விந்திய மலை அடிவாரத்தில் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி முதலிய 7 கன்னிகைகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வான் வழியாக சென்று கொண்டிருந்த விஸ்வரவசு என்கிற கந்தர்வன் இவர்களுக்கு வணக்கம் செலுத்தியிருக்கிறான். யாரை கண்டு இவன் வணங்கினான் என்று ஒரு விவாதம் கிளம்பியிருக்கிறது கன்னியர்களுக்கிடையே. விவாதத்திற்கு முடிவு காண பிரம்மாவையே அணுகியிருக்கிறார்கள். அவரோ மகாபலி சக்கரவர்த்தியை வாழ்விக்க வந்த வாமனர் திருவிக்கிரமனாக வளர்ந்து நின்ற பொழுது அவரது திருவடியை திருமஞ்சனம் செய்து வைத்த கங்கையே மிக மிக புனிதமானவள் என்று சொல்லிவிடுகிறார். மற்ற 6வரில் 5 பேர் மரியாதையாக ஒதுங்கிக் கொள்ள காவிரி மட்டும் இதை ஒப்புக்கொள்கிறாள் இல்லை. மிக்க ரோஷத்தோடு கங்கையை விட புனிதமானவளாக நாம் கருதப்பட வேண்டும் என்று நாராயணனை நோக்கி தவம் புரிகிறாள். அவள் சார சேத்திரத்தில் சார புஷ்கரணியின் கரையில் உள்ள அரச மரத்தடியில் இருந்து தவம் புரிகிறாள். அவள் தவத்துக்கு இறங்கி அந்த நாராயணன் தை மாதத்தில் புஷ்ய நட்சத்திரமும் குருவாரமும் பௌர்ணமியும் கூடிய சுப தினத்தில் ஒரு மதலையாய் அவதரித்து காவிரி தாயின் மடியில் தவழ்கிறான். அந்த குழந்தையே நாராயணன் என்று காவிரி அறிகிறாள். அவள் விரும்பிய கருடாரூடராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராகவும் காட்சி தருகிறார் திருமால். காவிரியும் அதுதான் சமயம் என்று 3 வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்கிறாள். பகவான் இந்த சார சேத்திரத்திலேயே நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்பது முதல் வரம். இந்த தலத்தில் வாழ்கின்ற சகல உயிர்களுக்கும் மோட்சம் அளிக்க வேண்டும் என்பது 2வது வரம். தனக்கு கங்கையினும் மேம்பட்ட பதவி வேண்டும் என்பது 3வது வரம். காவிரி காரியவாதிதான். கங்கையிற் புனிதமாய் காவிரி என்று ஆழ்வார்களால் பாடப்பெறும் பேறு பெற்று விடுகிறாளே, அதற்கு தகுதியுடையவள்தான் அவள். கங்கை பரந்தாமனது கால்களை கழுவிதானே புனிதமடைகிறாள். ஆனால் இவளது மடியிலே அல்லவா அந்த பரந்தாமன் தவழ்ந்து விளையாடி இருக்கிறான். இவள் புகழ் அடைவதற்கு கேட்பானேன்? ஆகவே புஷ்கரணியின் கரையில் உள்ள காவிரி தாய்க்கே நமது முதல் வணக்கம். இந்த புஷ்கரணியின் கீழ்கரையில் அனுமனும் வடகிழக்கு மூலையில் தும்பிக்கை ஆழ்வாரும் சிலா உருவத்தில் இருக்கிறார்கள். இவர்களையுமே வணங்கிவிட்டு மேல் நடக்கலாம். புஷ்கரணியின் மேல் கரையிலே ராஜகோபுரம் சுமார் 120 அடி உயர்ந்து வானுயர நிற்கிறது. இந்த கோபுரத்தை கடந்தே முதல் பிரகாரத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு இடைநிலை கோபுரம் வேற இருக்கிறது. அதையும் கடந்து 2ஆம் பிரகாரம், அதை அடுத்து கல்யாண மண்டபம். அந்த மண்டபத்தின் வடபக்கத்திலேதான் நான் முன்னர் கூறிய ராஜகோபாலனின் சன்னதி அமைந்திருக்கிறது. அந்த ராஜகோபாலனையும் முந்திக்கொண்டு திருவேங்கடமுடையானும் இங்கு எழுந்தருளி இருக்கிறான். இவர்களை அடுத்தே சீதா லட்சுமண சமேதனாக ராமன், சேனை முதலியார், ஆழ்வார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நல்ல நல்ல செப்பு சிலை வடிவிலே. அவர்களில் ராமரும் சேனை முதலியாரும் மிக மிக அழகாய் இருக்கிறார்கள். அடுத்த உள்கட்டிற்குள் நுழைந்தால் நரசிம்மர், மணவாள மாமுனிகள் எல்லோரையும் தரிசிக்கலாம். இவர்களையெல்லாம் கடந்தே கருவறை சென்று சேர வேண்டும்.
அங்கு சாரநாத பெருமாள் சிலை உருவில் கம்பீரமாக நின்று கொண்டிருப்பார். அவருக்கு வலப்பக்கத்தில் மார்கண்டேயரும் இடப்பக்கத்தில் காவேரி தாயாரும் சிலை வடிவில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்னால் தான் உற்சவ மூர்த்தியான சாரநாதர் இருக்கிறார். இவர் நரையூர் நம்பியை போலவும் திருவிண்ணகர் ஒப்பிலியப்பனை போலவும் ஏகபத்தினி விரதர் கிடையாது. ஸ்ரீதேவி பூதேவி காணும் காணாததற்கு நீலாதேவி சமேதமாகவே நிற்கிறார். காவிரியின் மடியில் தவழ்ந்த மாமதலை கோலத்திலும் இங்கு இருக்கிறார். இன்னும் சந்தான கிருஷ்ணர், செல்வர் எல்லாம் இருக்கிறார்கள் இங்கு. இவர்களையெல்லாம் தரிசித்த பிறகு வெளியே வந்து வலதுபுறம் ஒரு சுற்று சுற்றினால் சாரநாயகி தாயாரை தரிசித்து வணங்கலாம். ஒப்பிலியப்பன் கோவிலிலும் நாச்சியார் கோவிலிலும் தனி சன்னதி கேட்காத இந்த பிராட்டி இங்கு மட்டும் தனி குடுத்தினத்தையே விரும்பியிருக்கிறாள். காரணம்தான் நமக்கு தெரியுமே. 1க்கு 2 உபத்திரவத்துக்கு 3 துணைவியரை அல்லவா சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார் கருவறையிலே இந்த சாரநாதர். சாரநாயகி தனி குடித்தனம் போகாமல் இருப்பாளா என்ன? இந்த தலத்திற்கு திருமங்கையாழ்வார் வந்திருக்கிறார். சாரநாதன் சாரநாயகியை தொழுதிருக்கிறார். 10 பாசுரங்களும் பாடியிருக்கிறார். வந்திக்கும் மற்றவர்க்கும் மாசுடம்பில் வல் அமனர் தமக்கும் அல்லேன் முந்தி சென்று அறிவுருவாய் இரணியனை முரணடித்த முதல்வர்க்கு அல்லால் சந்த பூ மலர்ச்சோலை தன் சேரை எம்பெருமான் தனையினாலும் சிந்திப்பார்க்கு என்னுள்ளம் தேனாகி எப்பொழுதும் தித்திக்குமே என்ற பாடல் நமக்கும் தித்திக்கவே செய்கிறது. இந்த சாரநாதனை சிந்திப்பதிலேயே இனிமை கண்டவர்தான் மங்கை மன்னன். அந்த பேராளன் பேரோதும் பெரியோர் வரிசையிலே பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் இடம்பெறுகிறார். தமிழ் எதற்கு பயன்பட வேண்டும்? உணவுக்கும் உடைக்கும் இறந்து நிற்பதற்கு தானா? இல்லை. சேரைவாழ் சாரநாதன் பேர் சொல்ல உதவினால்தான் அந்த தமிழ் இனிக்கும் என்று கூறுகிறார் அவர். சென்று சென்று செல்வம் செருக்கு வார்வாயில் தோறும் நின்று நின்று தூங்கும் மட நெஞ்சே இந்தமிழை கூரைக்கும் சோற்றுக்கும் கூறாதே பேராக சேற்றைக்கு நாயகன் பேர் செப்பு என்கிறார். நம்மையுமே கூவி கூவி அழைக்கிறார். ஊரை விட்டு கிளம்பும் முன்பு ஊருக்கு வலதுபுறமாக கொஞ்சம் ஒதுங்கி வாழ்கின்ற சிவபெருமானையும் தரிசித்துவிட்டே புறப்படலாமே. நெடுஞ்சாலைக்கு வலப்புறமாக கொஞ்சம் இறங்கி மேற்கு நோக்கி நடந்தால் செந்நெறி அப்பர் ஞானவல்லியுடன் இருக்கும் கோவிலுக்கு வந்து சேரலாம். சாரநாதன் கோவிலுடன் ஒப்பிட்டால் இந்த கோவில் பெரிய கோவில் இல்லைதான். ஆனாலும் இந்த கோவிலுக்கு ஒருவருக்கு இருவராக திருஞான சம்பந்தரும் அப்பரும் வந்து வணங்கி இருக்கிறார்கள். இறைவனை பாடியும் இருக்கிறார்கள். விரித்த பல் கதிர்கொள் வெடிபடு தமறு கங்கை தரித்த தோர் கால கால பைரனாகி வேழம் உரித்து உமையஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய் வில்லச் சிரித்தருள் செய்தோர் சேரை செந்நெறி செல்வர் தாமே என்பதுதான் அப்பரின் தேவாரம். நாமும் அந்த அழியா செல்வரை வணங்கி வரலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.